ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் நுரையீரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/2 கிலோ போல் நுரையீரல் எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணி வைங்க, இல்லைனா அதில் இருக்க ஸ்மெல் போகாது. இது உடம்புக்கு நல்லது, நல்ல குளிர்ச்சியும் தரும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கிறேன், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கிளறி விட்டுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலை தூவி அதையும் நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நான் மட்டன் மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் நுரையீரலை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் நுரையீரலில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும். அது நல்லா சுண்டி வர வரையும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றினோடனே நம்ம ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். அது நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்தோடனே லைட்டாக பெப்பர் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அப்புறமேட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இது ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.